உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை கைவிட்ட நாடுகளெல்லாம் பிச்சை எடுப்பதை பார்க்கிறோம். சோமாலியா, வெனிசுலா, நைஜீரியா, இந்த மாதிரி நாடுகளெல்லாம் எப்படி ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கிறது என்பதை பார்க்கிறோம். அண்மையில் இலங்கையிலே, பங்களாதேஷிலே, நேபாளிலெல்லாம் பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக மிகப்பெரிய கிளர்ச்சி நடந்தது. அவையெல்லாம் நம் நாட்டிலே ஒரு மாநில அளவுதான். ஆனால் இது 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசங்கள், பெரிய துணை கண்டம். இங்கு அந்த நெருக்கடி வந்தால் என்னாகும் என்று எண்ணி பாருங்கள். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றி படிக்காதவன் செய்கிற வேலை என்று கருதுகிறீர்கள். படித்தவன் படிக்காதவன் அனைவரும் செய்கிற வேலை அல்ல அது. நம்ம பண்பாடு, கலாச்சாரம், நம் வாழ்க்கை முறை என்று வேளாண்மை செய்வதை அரசு பணியாக மாற்றி பசி என்ற சொல்லே இல்லாது ஒழித்து அனைவருக்கும் வேலை, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. உங்கள் மகன் அண்டா, மிக்சி, கிரைண்டரு, டிவி, ஃப்ரிட்ஜு எந்த இதுவும் இலவசம் தரமாட்டேன். வாக்குக்கு காசு தரமாட்டேன். என்ன செய்வேன்? நல்ல வாழ்க்கையை தருவேன். என் மக்களுக்கு ஆகச்சிறந்த வாழ்க்கையை தருவேன். தரமாட்டேன். இலவசம் என்ற சொல்லை ஒழிப்பேன். எதை இலவசம் தருவேன்? எதை கட்டணம் இல்லாமல் தருவேன்? கல்வி மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை நாம் போராடி பெறாமல் இருப்பது அறிவுகட்ட மடமை. அப்ப என்ன செய்வேன்? ஒரு நாட்டின் வளத்தில் ஆக சிறந்த வரம் அறிவு வளம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. என்னுடைய வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் வியாபார அறையாக, வர்த்தக அறையாக மாறிவிட்டது. நான் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகச் சிறந்த கல்வியை, உலகத்தின் தலை சிறந்த நாடு பின்லாந்து கல்வியிலே, 2வது நாடு தென்கொரியா, 3வது ஒரு சின்ன நாடு இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கிற இந்த மாவட்ட அளவுதான் அந்த நாடு. எது? இந்த சிங்கப்பூர். உலகத்தில் 3வது தரத்தில் இருக்கிறது. உலக தரத்தில் நம்ம நாடு எந்த இடத்திலும் இல்லை. உங்கள் மகன் அந்த தரத்திற்கு பின்லாந்தையும் தாண்டி, தென்கொரியாவையும் தாண்டி, சிங்கப்பூரையும் தாண்டி உலகத்தரத்திற்கு சரியான, சமமான, தரமான கல்வியை கட்டணமில்லாமல் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். எப்படி சட்டம் இயற்றுவேன்? பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நம் நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் போடுவோம். முதலமைச்சர் மகனா, அமைச்சர் மகனா, அவன் பேரனா பேத்தியா, நாடாளுமன்ற உறுப்பினர் மகனா பேரனா பேத்தியா, சட்டமன்ற உறுப்பினரா, அரசு அதிகாரிகளா, ஐஏஎஸ்ஆ, ஐபிஎஸ்ஆ, எவர் மகனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்க வேண்டும். சட்டம் தானாக தரம் உயர்ந்துடும். 8 கோடி மக்களால் கொடுக்கப்பட்ட அரசால் தர முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி, ஒரு மனிதன் கொடுத்து விடுவான் என்றால் அரசு அந்த முதலாளியிடம் தோற்று போகிறதா என்ற கேள்வி. முதலாளியா தமிழன் அரசா, தமிழ்நாட்டு அரசா என்ற போட்டியில் அரசிடம் முதலாளிகள் தோற்கிற நிலையை நான் உருவாக்குவேன். ஆகச் சிறந்த கல்வியை, அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவேன். இது இலவசம். 2வது உயிர் காக்கும் மருத்துவம். உலகத்தரத்திற்கு சிங்கப்பூர், மலேசியா, பிரிட்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மன், கனடா இந்த நாடுகளில் இருக்கிற தரத்திற்கு இணையாக அரசு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன். இவர்கள் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்பலோ, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை என்றால் அப்பலோ, ஐயா கருணாநிதிக்கு முடியவில்லை என்றால் எம்ஜி ராமச்சந்திரா, இன்னும் முடியவில்லை என்றால் காவேரி. ஆனால் உங்கள் மகன் ஆட்சியிலே எவருக்கு முடிந்தாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்ய வேண்டும். ஆகப்பெரிய தரம். இன்னைக்கு முடியவில்லை என்றால் அமெரிக்கா போவோம், இங்கிலாந்து போவோம், சிங்கப்பூர் போவோம், அந்த நாடுகள் தமிழ்நாட்டுக்கு போவோம் என்று ஏங்குகிற தரத்தை நம் நாட்டிலே மருத்துவத்தை உயர்த்தி ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் பாகுபாடின்றி, வேறுபாடின்றி சரியாக, சமமாக, தரமாக ஆகச் சிறந்த மருத்துவத்தை கட்டணமில்லாமல் கொடுப்பேன். உன் தந்தைக்கு முடியவில்லையா? உன் வீட்டின் தந்தை அல்ல, நம் தேசத்தின் தந்தை, நாட்டின் தந்தை. பாட்டிக்கு முடியவில்லையா? அவள் தேசத்தின் முதுமகள். அவளுக்கு மருத்துவத்தை தமிழன் அரசு செய்து, தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தாய்க்கு செய்ய வேண்டிய சேவையாக செய்து
நீ வெளியேறு, அரசு செய்யும். நீ அழைத்த அம்மாவுக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவசர ஊர்தி, ஆம்புலன்ஸ், உயிர்காக்கும் ஊர்தி வந்து எடுத்து கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும். ஆகச்சிறந்த மருத்துவத்தை இலவசமாக தருவேன். பிறகு இலவசம் தண்ணீர். தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர்ப்பால். அதை விற்பனைக்கு இல்லை என்ற தடையை விதித்து தூய குடிநீரை உன் வீட்டு வாசலில் கொண்டு வந்து தரமாக எல்லோருக்கும் கொடுப்பேன். இது 3 தான் உங்கள் மகனின் ஆட்சியில் இலவசம்.